கிறிஸ்துவுக்குள் இனிமையான தேவ பிள்ளைகளே, நன்மைகளை தருகிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத நன்மையை தர வேண்டும் என்று வாஞ்சித்து உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 1:34 அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அன்பானவர்களே, தேவனை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியினால் நாம் தொடப்படுகிறோம், தூண்டப்படுகிறோம். அவர் நம்மீது தங்கி இருக்கிறார். அவர் நமக்கு தம்முடைய ஆவியின் வல்லமையை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ துணை புரிகிறார் என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். மெய்யான பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் யார் என்பதை தெரியாமல் தத்தளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுதான் பாவத்தில் இருந்து விடுதலை தருகிற இரட்சகர், இயேசுதான் சகலத்தையும் படைத்த ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் நம்முடைய அனுபவத்தோடு கூட சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள். அந்த அன்பை ருசிக்காத மற்றவர்களுக்கு அவர் கொடுத்த அந்த அனுபவத்தை பற்றி சாட்சி கொடுப்பது மிக மிக அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன் தம்முடைய சீடர்களிடத்தில் கடைசியாய் பேசின வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வர்றதோட நோக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று, நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும்படிதான் அவர் நம்மேல் வந்து தங்கியிருக்கிறார். ஆகவே இயேசுவை பிறருக்கு நாம் சொல்லுகிறவர்களாக, அவரை பற்றிய அவரோடுள்ள உறவின் அனுபவங்களை சாட்சியாக சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். அப்படி சாட்சி கொடுத்ததினால்தான் இயேசுவை யோவான் ஸ்நானன் காலத்தில் அநேகர் அறிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் சாட்சி சொல்லாமல் விட்டால் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். நீங்களும் நானும் அந்த இரத்த பலிக்குரிய கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே தீவிரமாக இயேசுவின் சாட்சிகளாய் நாம் வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன்.